அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது தேவசயனி அப்படிங்கிற ஆடி மாத சுக்லபக்ஷ ஏகாதசியை பற்றி. ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலத்தோட முதல் மாதம். அதாவது இரவு பொழுதினுடைய தொடக்கம். யாருக்கு? தேவர்களுக்கு. அந்த இரவு பொழுதினுடைய தொடக்கம் அப்படிங்கிறது என்னன்னா சந்தியா காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அந்த சந்தியா காலத்தில் இறை வழிபாடு நம்ம செய்வோம். அதே மாதிரி தேவர்களினுடைய சந்தியா காலம் இந்த ஆடி மாதம். அதனால தான் இந்த ஆடி மாதத்தில் நம்மளுடைய கேளிக்கைகள் எல்லாத்தையும் குறைச்சிக்கணும், இறை வழிபாட்டில் நம்ம அதிக நேரம் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சுப நிகழ்ச்சிகள் எதையும் ஏற்பாடு செய்யாமல் இருப்பாங்க. அதனால இந்த ஆடி மாதத்துக்கே பெருமை ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதசிக்கும் பெருமை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இந்த ஆடி மாதத்தை வடநாட்டில் இருக்கிறவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஆஷாட மாசேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆஷாட மாதம் எங்கே ரொம்ப பிரபலம் அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற பந்தர்பூரில் பண்டரிபுரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த பண்டரிபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் விட்டலன் அந்த பாண்டுரங்கனுக்கு தான் இந்த ஆடி மாதம் மிக மிக விசேஷம். இங்கே தமிழகத்தில் நம்ம வைகுண்ட ஏகாதசியை தான் ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவோம். அதே மாதிரி திருநெல்வேலி பக்கம் போனோம் அப்படின்னா கைசிக ஏகாதசியையும் ரொம்ப பிரபலமாக கொண்டாடுவாங்க. இந்த பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டுரங்கனுக்கு மிக மிக விசேஷமான நாள் என்ன அப்படின்னா இந்த ஆஷாட மாசத்துல வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது தான். இந்த ஏகாதசி அன்னைக்கு அந்த விட்டலனுடைய அருளை பெறுவதற்காக இந்த 4 மாநிலத்திலிருந்தும் மக்கள் கால்நடையாவே கிளம்பி போவாங்களாமா. அதாவது கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா அந்த மாதிரி மாநிலங்கள்லேருந்து மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த பண்டரிபுரத்திற்கு 21 நாளுக்கு முன்னாடியே கால்நடையாக கிளம்பி போகக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்காங்க. அவங்க லட்சக்கணக்கில் இந்த பண்டரிபுரத்தில் இன்னைக்கு குவிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க போற வழியெல்லாம் வெட்டி கதை, வீண் பேச்சு, ஊர்கதை, உலக கதையெல்லாம் பேசாம அந்த பண்டரிநாதனை பற்றியும் அவனுடைய பக்தர்களை பற்றியுமே பேசிக்கிட்டு போவாங்களாம். இவங்க தலையில பாதுகைகளை சுமந்து எடுத்துட்டு போவாங்க. அந்த பாதுகைகள் என்ன அப்படின்னா அந்த பாண்டுரங்கனை வழிபட்டு உய்வடைந்த சந்த் துக்காராமோ, சந்த் ஞானதேவரோ இல்ல நாமதேவரோ அவங்க இவங்க கூடயே சேர்ந்து இவங்களை அழைச்சிக்கிட்டு அந்த பாண்டுரங்கன் கிட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதே மாதிரி தலையில துளசி மாடத்தை எடுத்துட்டு போவாங்க. பாண்டுரங்கன் ரகுமாயி அவங்களோட விக்கிரகங்களை எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. நம்ம நடந்து போறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுலயும் இந்த விக்கிரகங்கள், இந்த துளசி மாடம், இதை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு நடந்து போறாங்க. இப்படி போற மக்கள் வழி நெடுகிலும் நம்ம இன்னைக்கு எங்க படுத்து தூங்குறது, நம்மளுக்கு யார் சாப்பாடு போடுவாங்க, நம்ம எங்க தங்குறது அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களாம். ஏன்னா வழி நெடுகிலுமே மக்கள் இந்த மாதிரி கால்நடையாக வர்ற பக்தர்களுக்கு உதவுவதற்காக தாங்களாகவே முன்வந்து அவர்களுக்கு ரொட்டி செஞ்சு கொடுக்கறது, அவங்க கால்களை பிடித்து விடுதல், அவங்களுக்கு மருத்துவ தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சரி பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சேவைகள் தாங்களாகவே முன்வந்து செய்யறாங்களாம். ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பண்டரிநாதன் இந்த பக்தர் கூட்டத்தில் தானும் கலந்து வருவதாக அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த பண்டரிநாதனை பணிந்து உய்வடைந்த பக்தர்களின் துணையோடு இப்ப இருக்கிற பக்தர்கள் எல்லாரும் வராங்க. அப்படிங்கும்போது பகவான் எங்க இருப்பாரு? பக்தர்களினுடைய இதயத்தில், பக்தர்கள் இருக்கும் இடத்தில் தான் பகவான் இருப்பாரு. அதனால இந்த கூட்டத்தில் பாண்டுரங்கனும் இருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நிறைய பேர் தாங்களாகவே முன் நிறைய சேவைகள் செய்யறாங்க. இவங்கெல்லாம் அந்த பக்தர்களுடைய கதைகளை பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு காலட்சேபமா பண்ணிக்கிட்டே ஊர் போய் சேர்றாங்க. அந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு பண்டரிபுரத்துல இருக்கிறவங்களுக்கு பசி தூக்கம் அப்படிங்கிறது தோணவே தோணாது. சாதாரணமா நம்ம பகல்ல ஃபுல்லா வேலை பண்ணிட்டு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த காலத்துல நைட் ஆச்சுன்னா படுத்து தூங்கிடுறோம். ஏகாதசி அப்படிங்கிற ஒரு நாள்ல நம்ம என்ன பண்ணணும்னா பகல் பொழுதில் செய்ய வேண்டிய சாப்பிடுறதுங்கிற வேலையை விட்டுட்டு இறை நாமத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இரவு நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையாகிய
தூக்கத்தை விட்டுட்டு அதே இறைநாம ஜபத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பண்டரிபுரத்துல இன்னைக்கு போய் சேர்ந்தோம் நம்ம அப்படின்னா அங்க நம்மளுக்கு பசியும் எடுக்காது, தூக்கமும் வராது. ஏன்னா அங்க இருக்கிற பக்தர்கள் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா, அவ்வளோ ஆசையா ஆடுறதும் பாடுறதும் பஜனை பண்றதும் கண்குளிர காட்சியா இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருந்துட்டோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் தோணக்கூட தோணாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த விட்டல நாம பஜனை அப்படிங்கிறது நம்மளுடைய ஹார்ட் ப்ராப்ளத்தை கூட சரி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல எல்லாம் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி பரவிட்டு இருந்தது. நம்முடைய நம்பிக்கைக்கு ஏற்ற அளவு நம்முடைய இந்த நாம ஜபம் அப்படிங்கிறது நம் உடலில் இருக்கக்கூடிய தொல்லைகளை கூட தீர்க்கும் அப்படிங்கிறத எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இந்த ஆஷாட ஏகாதசி திருவிக்ரம அவதாரத்தோட கூட தொடர்புடையதா இருக்கு. என்ன அப்படின்னா, வாமன மூர்த்தியாக தோன்றி மகாபலியை பாதாள லோகத்திற்கு அனுப்பி இவர் பார்க்கடல் வரை நீண்ட உருவம் எடுத்து அவருக்கு காட்சி கொடுத்தாரு. இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு நாம இந்த வாமன மூர்த்தியினுடைய அவதார கதையை கேட்டால், படித்தால், சொன்னால் நமக்கு மிக நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மாசமும் மிகவும் சிறந்த மாசம், அதுல இருக்கிற விரதமும் மிகச்சிறந்த ஏகாதசியான விரதம். அதனால இந்த ஏகாதசி விரதத்துல நாம சாப்பிடாம தூங்காம நாம பஜனை செஞ்சுக்கிட்டே அந்த விட்டலனிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கணும். என்ன அப்படின்னா, என்றாவது ஒரு ஆஷாட ஏகாதசியில் எனக்கும் உன்னுடைய திவ்யமங்கல தரிசனத்தை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பாதார விந்தங்களிலேயே நாம் சரணடையணும். அப்போ அந்த விட்டலனே நம்மளுக்கு அருள் புரிந்து என்றாவது ஒரு நாள் நமக்கு அந்த ஆசியை திவ்யமங்கல தரிசனத்தை வழங்குவான் என்பது திண்ணம். இந்த நினைப்போட தான் நம்ம ஏகாதசி விரதம் இருக்கணும். என்ன கேட்கிறாரு இறைவன் நம்ம கிட்ட அப்படின்னா, பொன் பொருளோ இல்ல நகநட்டோ நம்ம கிட்ட இறைவன் கேட்கறது இல்லை. நம்முடைய பக்தியும் நாம் அவனை நினைக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறதான் இறைவன் எதிர்பார்க்கிறாரு. அதற்கு இந்த விரத தினமாகிய ஏகாதசியில் அவனை நினைத்து அவனை அடைவோமாக. ஜெய் ஸ்ரீராம்.